பாவம் அப்பாவி ரசிகர்கள் ஏமாந்து விடாதீர்கள். ஏதாவது பிரச்சனை போட்டு மூடிட்டு அப்படியே உள்ள போய் இருந்துருவாரு. அப்படியே ஜன்னல் வழியா ஒத்து பாப்பாரு, போயிட்டாங்களா இருக்காங்களா பார்த்து சொல்லுங்க பாரு. குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு செய்யாம ஒரு தந்தை சார் 82 வயசுல அவர் இன்னைக்கு அவருக்கு ஒரு ஆறுதல் இல்லாம, அவருக்கு ஒரு துணை இல்லாம அவரை கைவிட்டுட்டாரு. கட்டின மனைவியை கைவிட்டு விட்டார். தான் வளர்த்த தனக்காக பிறந்த தன்னுடைய குழந்தைகளை கைவிட்டு விட்டார். தற்கொலைகள் மாதிரி எதுவும் தெரியாம வராங்களா காப்பாற்றுவார். விஜய் அதை பண்ணிடுவார், இதை பிடிக்கிற ஒன்னும் ஒரு புல்ல கூட பிடிக்கிட மாட்டாரு. கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் இன்னைக்கு இரண்டாவது முறையாக டெல்லிக்கு நண்பர். ஆமா, அவரு என் நண்பர் என்று சொல்ல விட அவர் கூட தான் நான் வேலை பார்த்தது உண்மைதான். ஆனால் அவருக்கு எனக்கு இன்னைக்கு இல்லை, அது சிபிஐ விசாரணை மட்டும் இல்ல, பல விசாரணைகள், ஜெயில் எல்லாமே வரும். ஏன்னா கூட ஒரு சதினி சகடைகள் நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஒரு திருட்டு கும்பல் அவரோடு இருக்கிறார்கள். ஒரு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு மோசமான கும்பல் அவரை சுற்றி சூழ்ந்து விட்டார்கள். அதை அவருடைய தந்தையே சொல்லுகிறார். ஒரு விஷவலை என் மகனை சுற்றி சூழ்ந்து விட்டது, இதிலிருந்து என் மகனை மீட்டெடுங்கள் என்று அவர் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் எனக்கும் அவர் மேல் உள்ள ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீங்க இந்த முதல்ல தவறானவர்களோட விடுதலை பெறுங்க, அவங்களோட மீட்டு வந்திருக்க பாருங்க. சம்பந்தம் இல்லாம ஒரு ரஜினியை வம்புக்கு இழுக்கிறார். யாரு? ஆதவ அர்ஜுனா போன்ற அவர் யாரு? ஆதவ அர்ஜுனானா யாரு? ஒரு 6 மாசத்துக்கு முன்னால அவர் யாரு? ஒரு திருட்டுத்தனமா ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு பொண்ணை கட்டிட்டு இன்னைக்கு நானும் கோடீஸ்வரன் அப்படின்னா நானும் ரவுடின்னு இந்த இவர் சொல்லுவார் இல்லையா, யாரு இந்த வடிவேலு சொல்ற மாதிரி நானும் ஒரு பெரிய பணக்காரன், நானும் பெரிய ஆளு. யாருக்கு சவால் விடுறா? வந்ததுல இருந்து பாருங்க, ஒரே இளவு வீடு, சாவு வீடு, சுடுகாடு, எவன் செத்தான், எங்க செத்தான், யார் வீட்டுக்கு போகலையா, இதுதான் நடந்துட்டு இருக்கு. நாட்கள் ஃபுல்லா இதான் நடக்கும், விவாதங்கள் ஃபுல்லா இதான் நடக்கும். இல்ல மனைவி விவாகரத்து, இல்ல அவன் பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டானே பிரச்சனைகள், ஜனநாயகம் படம் வராது. இந்த பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருந்த ஒரு நாடு முன்னேறுமா? இளைஞர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, விவசாயிகளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த நாட்டுல நீராதாரத்துக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, வளர்ச்சிக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு, வேலை வாய்ப்புக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. இதை பற்றி என்னைக்கா ஒரு திட்டம் தீட்டி ஏதாவது பேசியிருப்பாரா? அட்லீஸ்ட் அவர் ரசிகர்களுக்காக ஏதாவது பண்ணுங்க. பாவம் அப்பாவி ரசிகர்கள் ஏமாந்து விடாதீர்கள். அவரிடம் 27 ஆண்டுகள் இருந்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஏதாவது பிரச்சனை போட்டு மூடிட்டு அப்படியே உள்ள போய் இருந்துருவாரு. அப்படியே ஜன்னல் வழியா ஒத்து பாப்பாரு, போயிட்டாங்களா இருக்காங்களா பார்த்து சொல்லுங்க பாரு. ஆகவே தவறானவர்களோடு கூட சேர்ந்து விடாங்க. என்னுடைய தமிழ் இனம், என்னுடைய தமிழ் தேசிய இளைஞர்கள், மாணவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தவறான விஜய் போன்றவர்களோடு சென்று விடாதீர்கள். ஏன்னா அவருக்கு உழைக்கவும் தெரியாது, கஷ்டமும் தெரியாது, நஷ்டமும் தெரியாது, இந்த நாட்டு பிரச்சனை என்னன்னு தெரியாது. மொத்தம் எத்தனை மாவட்டம் தனியா ஒரு இடத்துல விவாதத்துக்கு வர சொல்லுங்க பார்ப்போம். அவன் சொல்றான் இல்லையா, யாரு முதலமைச்சரை விவாதத்துக்கு கூப்பிடுறாரு இல்லையா, அந்த ஆறு வருஷனா என்கிட்ட விவாதத்துக்கு வர சொல்லுங்க. முதல்ல இந்த நாட்டுல எத்தனை மாவட்டம் இருக்குது, எத்தனை ஒன்றியம் இருக்குது, இதெல்லாம் பற்றி விவாதம் பண்ணும். விஜய் அவர்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறாரு? வீட்டு சொல்லுமாறு பேசுறான்னு நினைக்காதீங்க. 40 கட்டடங்கள் இந்த கன்னியாகுமரியில மட்டும் கட்டி கொடுத்திருக்கேன். அண்ணா அவர்களுக்கு எல்லா ஏழை எளிய மக்களுக்காக கட்டி கொடுத்திருக்கேன், அரசு பள்ளிகளுக்கு கட்டி கொடுத்திருக்கேன். நீ ஒரு கக்கூசு கட்டி கொடுத்தேன்னு சொல்லி பார்ப்போம். அவர் வரைக்கும் பேசுறாரு இல்லையா, செய்து காட்டுங்கள். இந்த ஏழை இளைஞர்களுக்கு, இந்த உங்களுடைய ரசிகர்களுக்காக ஏதாவது செய்து காட்டுங்கள். 2வது முறைதான் விசாரணைக்கு போறோம். அதுக்கு சிறை செல்வார்கள் கண்டிப்பாக சார். 42 பேரும் இறந்தார்கள். அவர்கள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப எழுதிடுங்க, எங்க வேணாலும் சொல்லுங்க, நான் சொல்றேன். அந்த பத்திரிகை நண்பர்கள் எல்லோருடைய ரிப்போர்ட்டை வச்சு சொல்றேன். நீ தாமதம் வந்தது சரியா தப்பா? அந்த இடத்தை தேர்வு பண்ணாதீங்க. நீ காவல்துறை சொன்ன பிறகு இந்த இடம் தான் வேணும். அவ்வளவு மக்கள் புழக்கம் நெருக்கடி உள்ள இடத்தை நீ தேர்வு பண்ணிட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அந்த தொண்டர்களையும் அந்த ஏழை மக்களையும் அங்க காவல் வைத்தது யாருடைய தவறு? உங்களுடைய தவறு. அந்த நடந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். சார் அவருக்கு இன்னைக்கு அவர் எல்லா இடத்திலும் தோத்துக்கிட்டு இருக்காரு. குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு செய்யாம ஒரு தந்தை சார் 82 வயசுல அவர் இன்னைக்கு அவருக்கு ஒரு ஆறுதல் இல்லாம, அவருக்கு ஒரு துணை இல்லாம அவரை கைவிட்டுட்டாரு. கட்டின மனைவியை கைவிட்டு விட்டார். தான் வளர்த்த தனக்காக பிறந்த தன்னுடைய குழந்தைகளை கைவிட்டு விட்டார். தன்னோடு உண்மையாக உழைத்த எங்களை போன்றவர்களை கைவிட்டு விட்டார். அவருக்காக உண்மையாக படங்கள் எடுத்த நல்ல தயாரிப்பாளர்களை கைவிட்டு விட்டார். தோல்வி கண்டவர்களை கிட்ட நெருங்க விட மாட்டார். இதை நான் சொல்லவில்லை, எல்லார்கிட்ட நீங்க தெரிந்து கொள்ளலாம். யாரையும் பொய்க்காக சொல்லவில்லை. இது எதுக்காக சொன்னா, இந்த தமிழ் மக்களுக்கு, இந்த ஏழை இளைஞர்களுக்கு, இந்த ஏழை அப்பாவி ரசிகர்களுக்கு என்ன இந்த தற்கொலைகள் மாதிரி எதுவும் தெரியாம வராங்களா காப்பாற்றுவார். விஜய் அதை பண்ணிடுவார், இதை பிடிக்கிற ஒன்னும் புல்ல கூட பிடிக்கிட மாட்டார். இதுதான் உண்மை. ஜனநாயகன் கண்டிப்பாக ஒரு திரைப்படம் அது ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. அங்கேயும் நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. ஒரு முறையாக பயலா இருக்குது, ஒரு சென்சாருக்கு ஒரு பயலா இருக்குது.
அந்த 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்ல 3 பேர் தான் அதுக்கு அதை ஆதரிச்சிருக்காங்க, 2 பேரும் எதிர்க்கிறாங்க. அந்த 2 பேரும் சரி பண்றது யாருடைய பொறுப்பு? உச்ச நடிகராக இருக்கின்ற 250 கோடி சம்பளம் வாங்குகின்ற உன் கையில் தான் இருக்கிறது. அந்த சென்சார் வாங்கின பிறகு தான் நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். நீங்க ஓட்டல டிக்கெட் எல்லாம் விற்க விட்டுட்டீங்க. அப்பவும் பாதிக்கப்படுவது ஏழை ரசிகர்கள், ஏழை மக்கள் தான். அதனால எதை செய்யணுமோ அதை நீங்கள் முறையாக செய்யுங்கள். திட்டமிடல் வேணும் சார், நல்லவர்கள் வேணும், வல்லவர்கள் வேணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்க டெல்லி, கல்கத்தா, வெளிநாடுகள் இப்படி பல நாடுகளுக்கு சென்று நீங்க கேஸ் அட்டன் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்குமே தவிர நாட்டு மக்களுக்காக சிந்திக்கவோ நாட்டு மக்களுக்காக நல்லது செய்யவோ உங்களுக்கு டைம் இருக்காது.